பொதுவாக மூவி எக்ஸ்பிளைன் வீடியோனாலே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படின்னு தான் போகும். ஏன்னா ஒரு நல்ல படமாக செலக்ட் பண்ணி தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் போடுவோம். அப்படிங்கும்போது சீன் பை சீன் அதை ஸ்கிப் பண்ணாமல் சொல்லணும்னா அது 40 நிமிஷம் சமயத்தில் 1 ஹவர் கூட ஆயிருக்கும். நான் சொல்ல போகிற படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய படம். இது ஒரு கொரியன் மூவி தான். இது மற்ற வீடியோ மாதிரி 40 நிமிஷம் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி உங்களுக்கு சொல்லலாங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி மற்ற மொழியில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் இது தமிழ்லேயே கிடைக்கிறதுனால நான் சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே தெளிவாக வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் எமர்ஜென்சி டெக்ளரேஷன். 2021 வந்த படம். கொரியாலேருந்து ஹவாய் போகிற ஒரு ஃப்ளைட்டில் சிலர் வெக்கேஷன், சில ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி பர்சனல் விஷயம், பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு மக்கள் கலந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அதில் ஒரு ஃப்ளைட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வருவான். இவன் உள்ளே வந்தாக்கா ஒருத்தராக ஒரு கேள்வி கேட்டுகிட்டு இருப்பான், எல்லாரையும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் ஃப்ளைட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இவரோட கையில் அக்கிள் பகுதியை கிழிச்சிட்டு ஏதோ ஒரு பொருளை உள்ளே வச்சுட்டு தான் அவன் ஃப்ளைட்லேயே ஏறுவான். அப்படி ஏறினதுக்கப்புறம் அவன் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் போயிட்டு அவன் கைக்குள்ளே வச்சு திணிச்சான் இல்லையா, அதை வெளியில் எடுத்துடுவான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும். இந்த இன்ஹீலர் யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த மூச்சுத்திணறல் இருக்கிற பிரச்சனைக்கு, ஸோ அதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி அங்கே அதை ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவான். அப்படியே பவுட்ரு மாதிரி கீழே மேலே எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு பாத்ரூம்குள்ளே பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே உள்ள அந்த பாத்ரூம் போயிட்டு வருவார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சுத்திணறல் வரும், காயமாக வரும், என்னென்னமோ பண்ணும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏஞ்சி திரும்ப வெளில வருவான். வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம் விளாண்டு வருவான். வரும்போதே பார்த்தாக்கா அவனுக்கு திடீர்னு மண்டையில் ஓட்டை ரத்தமாக வரும். அப்புறம் கண்ணு ஓட்டை ரத்தமாக வரும். திடீர்னு அப்படியே நடுவில் காப்பாற்றுன்னு கத்துவான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரத்தமாக வாந்தி எடுத்து கீழே விழுந்துருவான். என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அதுக்குள்ளே இவங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அப்புறம் போக தெரியும் இவன் இருந்த வீட்டில் போய் போலீஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், அங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு, இது ஏதோ வைரஸு, இது பயோவார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ தான் தெரிய வரும் என்னென்னா இவன் ஒரு வைரஸ் அந்த பாட்டிலில் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டு ஃபுல்லாக அவன் பரவி வச்சுருவான். அதை சுவாசிக்க என்ன ஆகும், ஒவ்வொருத்தருக்காக அந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிட்ருக்கும். இதை கண்டுபிடிச்சி அதை அவனை பிடிச்சி வச்சுருவாங்க. ஃப்ளைட்டில் ஒரு ஹீரோ இருப்பார். அவங்கெல்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சி அவனை கட்டி வச்சுட்டாங்க. அவனுக்கிட்ட கேட்கும்போது அவன்கிட்ட நெகோசியேஷன் பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன வேணும், நாங்கள் தரோம், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்க, அதை நானும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கும் போது இவன் ஒரு வைரஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு மருந்து கம்பெனி தான். அவங்க வைரஸ்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்காக மருந்து கண்டுபிடிக்கிறதா உள்ள கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து அவனை 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளில விரட்டியிருப்பாங்க. அவன் அந்த பிரச்சனையில் ஒரு சைக்கோ மாறி இது எப்படியாச்சும் நான் இது பண்ணணும்னு சொல்லி வெளியில் மக்களை கொள்றதா அவனுக்கு வேலையாக இருக்கும். அங்கேருந்து திருடிட்டு வந்த வைரஸ் வச்சு தான் இந்த வேலை பண்ணியிருப்பான். அப்புறம் பார்த்தா இவனு செத்து போடுவான். அதுக்கான தடுப்பு மருந்து என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டில் ஒரு கேப்டன் செத்து போயிடுவார், ஒரு பைலட் செத்து போயிடுவார். ஸோ பைலட்டுக்கு அந்த பிரச்சனை செத்ததுக்கப்புறம் ஹீரோவாக இருக்கிறவர் ஏற்கனவே கேப்டனாக ஒர்க் பண்ணவர் தான். அவர் உள்ள ஃப்ளைட்டை நானும் ஓட்ட சொல்லுவோம். இன்னொரு பைலட்டுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும். பெட்ரோல் கம்மியாக இருக்குது, ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால ஜப்பானில் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த நியூஸ் எல்லாமே ஃப்ளைட்டில் ஒருத்தவன் சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவாங்க நடந்த பிரச்சனையெல்லாம். ஸோ எல்லாருக்குமே இந்த உலகம் முழுக்கவே வைரஸ் பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடும். ஜப்பானில் அவங்க இறங்கலான்ட்டு வரும்போது ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அலோடு கிடையாது, நீங்கள் இங்கே இறங்க முடியாது, வைரஸால் பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப கொரியாவுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி கொரியா வரும்போது இவங்க எக்ஸஸ் ஃபியூல் வச்சுருந்ததுனால அந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கும். திரும்ப கொரியாவுக்கு வரும்போது கொரியா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க. அதாவது கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து. இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அப்புறம் அங்கே ஒரு மினிஸ்டர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லேடி, அவங்க தான் சொல்லுவாங்க, தடுப்பு மருந்து இருக்குன்னு ஒரு பொய் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்ற நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இங்கே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் இருப்பார். அவர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த வைரஸ் அவர் தனக்கு தானே செலுத்திக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருவார். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் நல்லா இருக்கேன், நான் தேடி வரேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் இவர் இங்கே கஷ்டப்பட்டு இருப்பார். ஃப்ளைட்டை கொரியாவுக்கு திருப்பி வந்துட்டு இருக்க டைமில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே இங்கே வைரஸ் தனக்கு தானே ஏற்றுக்கிட்டார் இல்லையா, அவர் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வருவார். ஆகிற மாதிரி போவார். திரும்ப ரெக்கவர் ஆகி வரும்போது மினிஸ்டருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும். சரி நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் அலோவ் பண்ணிவிடுவாங்க ஃப்ளைட் வரது, லேண்ட் ஆகுது. அப்புறம் பொறுமையாக ஃப்ளைட் கடைசியில் ஃபியூல் இல்லாமல் போகும். இருந்தாலும் ஹீரோ ஏற்கனவே கேப்டனாக இருந்தார், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பார்த்துருக்காருங்கிறதுனால கரெக்டாக கொண்டு லேண்ட் பண்ணி சேஃபாக இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளால் அங்கே இருக்கிறவங்களுக்கும் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண வேண்டாம், நம்ம எப்படியே மேலே சுற்றிட்டு இருக்கலாம், நம்மளே சாகடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மினிஸ்டர் கிளாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் லேண்டிங் பண்ணுவாங்க. லேண்டிங் பண்ணதுக்கப்புறம் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஆக்சுவலி படம். இந்த படத்தை தெளிவாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சீனுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தெளிவாக பயங்கரமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தை. ஃப்ளைட்டில் ஒரு சீன், கீழே எங்கள் கிரவுண்டில் ஒரு சீன்,
சீன், அப்புறம் ஆஃபீஸில் ஒரு சீன், இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் மாறி மாறி வந்துட்டு நம்ம சொல்லணும்னா 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ இதை தெளிவாக கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ டைமிங்கில் சொல்லியிருக்கேன். படத்தை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. சூப்பராக இருக்குது படம்.